பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது நெய் வெண்ணெயாக கூடிய அதிசயமான ஒரு கோவிலை பற்றி பார்க்கலாம். அன்று ஒரு சிவராத்திரி நேரம், நள்ளிரவு 12 மணி. இந்த சிவன் கோவிலிலே பக்தர்களின் கூட்டம் அலையாக மோதுகிறது. அனைவரும் கருவறையில் உள்ள சிவலிங்கத்தை கண்கொட்டாமல் பார்த்த வண்ணம் இருக்க, கோயிலின் குருக்கள் கை நிறைய பசும் நெய்யை எடுத்து லிங்கத்தின் உச்சியிலே வைத்து மந்திர உச்சாடத்தோடு லிங்க மேனி முழுவதும் ஒரு சில நிமிடங்கள் தேய்க்கிறார். என்ன அதிசயம்! எம்பெருமான் மேனியிலே பட்ட நெய்யானது உருகி பளிங்கு போன்ற வெண்ணெயாக மாறுகிறது. பக்தர்கள் பரவசத்தோடு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கண்ணீர் மல்க இறைவனை வழிபடுகிறார்கள். நிறைவிலே போட்டி கொண்டு அந்த வெண்ணெயை பிரசாதமாக பெற்று செல்கிறார்கள். அந்த பிரசாதம் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் அருமருந்து என்று நம்பப்படுகிறது. இந்த அதிசய நிகழ்ச்சி பெங்களூர் அகாரா சோமேஸ்வரர் ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி அன்று நிகழ்கிறது. 100 ஆண்டுகளாக தொடரும் அற்புதம் இது என்கிறார்கள் பக்தர்கள். இத்தகைய சக்தி வாய்ந்த இந்த ஆலயம் நம் சோழ மன்னர் ஒருவரால் கட்டப்பட்டது என்பதை அறிந்த பொழுது நமக்குள் என்ன பெருமிதம்! சோழ மன்னர்கள் பெங்களூரை ஆட்சி செய்த காலத்திலே அவர்கள் கட்டிய பல சிவாலயங்கள் சோமேஸ்வர கஷேத்திரங்களாக பெயர் பெற்று இன்றும் அவர் தம் பெருமையை பறைசாற்றி திகழ்கிறது. அவற்றில் ஒன்றுதான் இந்த ஆலயம். பெங்களூரின் அகாரா ஏரியை ஒட்டி அமைந்துள்ளது இந்த சோமேஸ்வரர் ஆலயம். சுற்றுச்சுவரிலே உள்ள கல்வெட்டுக்களில் எழுத்துக்கள் கோயில் புனரமைப்பின் பொழுது சுண்ணாம்பு பூச்சால் மூடப்பட்டு விட்டதால் இதை யார் எக்காலத்தில் கட்டினார்கள் என்ற விவரங்களை துல்லியமாக அறிய முடியவில்லை. ஆனால் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பதற்கு கோயில் கட்டுமானமும் புலிச்சின்னம், யானை சின்னம் பொறிக்கப்பட்டுள்ள தூண்களும் சான்றுகளாக விளங்குகின்றன. கோயிலை பராமரித்து வரும் பரம்பரை குருக்கள் என்ன சொல்கிறார் எனில், சோழ மன்னர்கள் காலத்தில் 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கலாம் என்கிறார்கள். சோழர்கள் காலத்துக்கு பின் சரியான பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடந்தது. அப்பொழுது அகாரா கிராமத்து கோயில் அர்ச்சகர்களாக இருந்தவர்கள் இக்கோயிலை மைசூர் மகாராஜாவின் உதவியோடு 450 ஆண்டுகளுக்கு முன்பு மானியம் கொடுத்து கோயிலை புனரமைத்தனர் என்று சொன்னார்கள். பெங்களூர் பகுதியில் இப்படியான சோமேஸ்வரர் கோயில்கள் வந்ததற்கு செவிவழியாக சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லப்படுகிறது. சிவபக்தனாகிய சோழ மன்னன் ஒருவன் வைணவத்தலங்களை இடித்து கொடுமை செய்ததால் முனிவரின் சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளானான். மன்னன் தொடும் அன்னம் எல்லாம் மண்ணாக போவது என்று சபித்து விட்டாராம் முனிவர். சாபத்தால் கடங்கிய மன்னன் விமோசனம் வேண்டினான். அதற்கு அந்த முனிவர் தினமும் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என்றாராம். அதன்படி அந்த மன்னரும் பிரதிஷ்டை செய்தாராம். அவ்வகையிலே பெங்களூரில் மடிவாடா, அல்சூர், பேகூர், அகாரா, தொம்மலூர் என்ற 5 இடங்களிலே அரசகுருவின் ஆலோசனைப்படி ஒரே நாளில் ஒரே விதமான 5 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார். பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக உள்ள அனைத்து லிங்கங்களும் சோமேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டன என்கிறார்கள். இந்த 5 ஆலயங்களும் ஒன்றோடொன்று தொடர்புள்ள வண்ணம் குறிப்பிட்ட கணித சூத்திர வடிவத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக தெரிகிறது. ஒரே நாளிலே தரிசிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. சோழர் கட்டிய பழைய கோயிலில் கருவறை, அர்த்த மண்டபம் மற்றும் முக மண்டபம் மட்டும் இருந்துள்ளது. கோபுரம் இல்லை. சிறிய கருவறையிலே கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் சோமேஸ்வரர். அடுத்துள்ள அர்த்த மண்டபத்திலே சோழர் காலத்து சண்டிகேஸ்வரர் மற்றும் காலபைரவர் சிலைகள் உள்ளன. முகமண்டபத்திலே உள்ள சுயம்பு கணபதி சிலை ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. முகமண்டபத்திலே மொத்தம் 16 தூண்கள் உள்ளன. அவற்றில் சோழர்களின் புலிச்சின்னமும் யானை வடிவமும் செதுக்கப்பட்டுள்ளது. கருவறை முன் சுயம்பு நந்தி உள்ளது. இவை அனைத்தும் ஒரு பெரிய பாறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாறையின் உட்புறம் குளிர்காலத்தில் வெம்மையாகவும் கோடை காலத்தில் குளிராகவும் இருப்பது சிறப்பு என்கிறார்கள். இடப்புறத்திலே கருணை விடிகளோடு கூடிய பார்வதி தேவி சந்நிதி கொண்டிருக்கிறாள். ஸ்தல விருட்சம் வில்வம். இது பல வருடங்களாக செழித்து திகழ்கிறது.
சக்தி வாய்ந்த இந்த சோமேஸ்வரரை தொடர்ந்து 10 திங்கட்கிழமைகளிலே வழிபட்டு வேண்டினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுகிறது, குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கிறது. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த சுவாமியின் அருளால் குணம் அடைகிறார்கள். புதிய வாகனங்களுக்கு இங்கு பூஜை செய்தால் விபத்து எதுவும் நடக்காது என்று நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் பக்தர்கள். நேயர்களே, இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சோமேஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்களும் சென்று ஒரு முறையாவது சென்று வழிபட்டு ஈசனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.